தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பழைய வருடம் அறிந்து புதிய வருடம் தோன்றும் இந்நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறி புதிய ஆண்டிற்கான இறையாசிரை பெற இத்திருப்பலில் ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வாழ்க்கை வரவேற்கிறோம். இன்று நாம் புது விடியலை தேடி இறைவனின் ஆசை பெற ஒரு குடும்பமாய் கூடியுள்ளோம். புதிய ஆண்டு என்ற உடனே நமக்கு கிடைப்பது புதிய சக்தி, புதிய ஆற்றல், சாதிக்கும் எண்ணம். கடந்த ஆண்டின் பெரும்பான்மையான நாட்களில் நாம் முடங்கி போயிருந்தாலும் இறைவனிடம் நாம் பெற்ற நன்மைகள், அருள் வரங்கள், அற்புதங்கள் ஆகியவற்றை முழு உள்ளத்தோடு நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் கடந்த ஆண்டின் கனவுகள் புதிய ஆண்டில் நிஜமாகிடவும் நாம் கண்ட ஏற்றங்கள் புதிய ஆண்டில் தொடர்ந்திடவும் மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டின் முதல் நாளாகிய இன்று நம் தாயம் திரு அவை கடவுளின் தாய் புனித அன்னை மரியா என்ற பெரு விழாவினையும் கொண்டாடுகின்றது. கண்ணின் மணி என நம்மை காக்கும் கடவுள் தம் உடனிருப்பை இறையன்னை மரியாவின் வழியாக நமக்கு தருகின்றார். இப்பூ உலகில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க நமக்கு திடம் தரும் மருந்தாக அன்னை மரியா திகழ்கின்றார். நாம் அனைவரும் அன்னை மரியாவை போல மீட்பர் இயேசுவை நம் உள்ளங்களில் தாங்கி இவ்வுலகிற்கு வெளிப்படுத்துவோம். அன்னை மரியின் வழிகள் தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மகனின் அன்பை இணைத்து தூய ஆவியார் அருளும் வரங்களை பெற்றிட நம்மையே அர்ப்பணிப்போம். புனித பலியில் பங்கேற்று புதிய ஆண்டை கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டினும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நமது பெயரை கூறி நீங்கள் கேட்கும் போது நாம் அவர்களுக்கு ஆசிரியப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிகிறாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இவ்விரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுள் தம் மகனான இயேசுவை நமக்காக அனுப்பிய அளவற்ற அன்பை பற்றி தெரிவிக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் நாம் இனி அடிமைகள் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகளும் அவரின் வாரிசுகளுமாக மாற்றப்பட்டோம் என்கிற மகிமையான உண்மை இந்த வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. எனவே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு செவிமடுப்போம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீண்டும் தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பெற உங்களுடையதாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயல். இது ஆண்டவரின் மறுவாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவாக்குகள் 16 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாம் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள்.
அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய 2வது வாசகம் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? கலாத்தியர் யாரு? பக்கத்து வீட்டுக்காரரா? நூலை எழுதினது கலாத்தியர் இல்லை. யார் எழுதினது? பவுல் எழுதிய மடல், கடிதம். யாருக்கு எழுதுறார் அப்படின்னா, யாருக்கு எழுதுறாரு? கலாத்தியருக்கு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? இங்கிட்ட இருக்கவங்களுக்கு பைபிள் பற்றி அவ்வளோ தெரியாது, அதனால் அமைதியாக இருக்காங்க, கோச்சுக்காதீங்க நீங்கள். ஆமாம், கலாத்தியருக்கு யார் கடிதம் எழுதுவது? பவுல் எழுதுகிறார். ஆமாம், இந்த பவுல் பல தடவை உங்களுக்கு மறைவுரையிலே சொல்லியிருக்கிறேன். யாருக்கு எதிராக இருந்தவர்? கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இருந்தவர். எதிராக எப்படி இருந்தார்? எதிராக எப்படி இருந்தார்? கிறிஸ்தவர்களை என்ன செய்தார்? போய் அன்பு முத்தமிட்டாரா? என்ன செஞ்சார்? கொலை செய்தார். நிறைய பேருக்கு தெரியல, பாவம். கிறிஸ்தவ மக்களை எல்லாம் அவர் சவுலாக இருந்தபோது என்ன செய்தார்? கொலை செய்தார். அந்த வார்த்தை சொல்ல பயப்பட வேண்டாம். ஏன்னா கிறிஸ்தவ மக்களை பவுல் சவுலாக இருந்தபோது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை அவர் என்ன செய்தார்? கொலை செய்தார். சரி, கிறிஸ்மஸ் அன்றைக்கு 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழா. அடுத்த நாள் என்ன திருவிழா? அடுத்த நாள் என்ன திருவிழா? சிஸ்டர்லாம் அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது. என்ன திருவிழா? என்ன திருவிழா? ஒரு புனிதருடைய விழா. என்ன விழா அது? புனித ஸ்தேவான், ஸ்டீஃபன் சொல்லுவோம், முடியப்பன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இவருடைய சாவுக்கு யார் ஒரு காரணம்? யார் ஒரு காரணம்? இந்த பவுல் என்று அழைக்கப்படுகிற சவுல் முக்கியமான காரணம். இந்த ஸ்தேவானை, முடியப்பரை எப்படி அவர்கள் கொலை செய்தார்கள்? கல்லால் எறிந்து கொலை செய்தார்கள். கல்லால் எறிந்து கொலை செய்தார்கள். ஒரு கூட்டமே அவரை கொலை செய்தது. அதில் இந்த சவுலும் இடம் பெற்றிருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பவுல் என்று அழைக்கப்படுகிற சவுல் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர். எந்த இனத்தை சேர்ந்தவர்? யூத இனத்தை சேர்ந்தவர். எனவேதான் அவர் கிறிஸ்தவர்களை கொன்றழிக்கிறார். என்ன காரணம்? இன்றும் நான் பல முறை உங்களுக்கு மறையுரையிலே சொல்லியிருக்கிறேன், யூதர்களிலே 95% பேர் இன்னும் கிறிஸ்துவை ஏற்று கொள்ளவில்லை, இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமுதாயத்தில் இருந்து வந்தவர் தான் இவர். அவங்களுடைய முக்கியமான பாயிண்டே இன்றைக்கு நாம் அதே பவுல் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு நேர் எதிர்மாறான ஒரு சிந்தனை கொண்டவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று யார் சொல்றா? பவுல் சொல்றார். ஆனால் இவர் சவுலாக இருந்தபோது எப்படி கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவாக்க முடியும்? கடவுள் எல்லா ஆற்றலுக்கும், மனித ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டவர்.
அவர் எல்லா ஆற்றலும் உடையவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் நினைத்திருந்தால் ஒரு குழந்தையை உருவாக்கி இதுதான் என் மகன் என்று கொண்டு வந்து நமக்கு கையில் கொடுத்திருக்க முடியும். எனவே ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர் கடவுளின் மகனாக இருக்க முடியாது என்கிற ஒரு தவறான புரிதலால் தான் இன்று 95% இஸ்ரேல் நாட்டில் இருப்பவர்களும் மற்ற நாட்டில் இருக்கின்ற யூத மக்கள் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சிந்தனையிலே வாழ்ந்தவர்தான் பவுல் என்று நாம் கூப்பிடுகின்ற சவுல். முன்பாக அந்த சவுல் இதே சிந்தனையை கொண்டிருந்தார், எப்படி ஒரு பெண்ணின் வயிற்றில் இறைமகன் உதித்து எழ முடியும் என்று. ஆனால் இன்று அவரே அவருடைய வாயால் சொல்லுகிறார், கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று அவரே சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சவுல் பவுல் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் நமக்கு தெரியும். அவர் தமஸ்கு செல்லும் வழியிலே தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். அங்கே இன்னும் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொண்டு அவரோடு பேசுகிறார். கேட்கிறார், சவுல் கேட்கிறார், யார் நீ? அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். இந்த வார்த்தையாவது சொல்லுங்களேன், இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். என்ன சொல்றாரு? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். ஆக்சுவலாக அவர் இயேசுவை துன்புறுத்தலை, மக்களை துன்பப்படுத்தினார், கிறிஸ்தவர்களை. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது என்னையே துன்பப்படுத்துவது போன்று என்று இயேசு கருதியதால் நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொன்னவுடனே மனம் மாறுகிறார். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறுகிறார். கொலைகார பாவி ஒரு புனிதராக மாறுகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மனமாற்றம். இவ்வாறு மனமாறியவர் 13 கடிதங்களை அவர் எழுதுகிறார். கலாத்தியருக்கு, பிலிப்பியருக்கு, ரோமையருக்கு, பிலமோனுக்கு என்று 13 கடிதங்களை அவர் எழுதுவதை பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் இன்று நாம் வாசித்த கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகம். அதிலே அந்த யூத மக்களுக்கு உரைக்க வேண்டும், இந்த யூத மக்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை தழுவிக்கொள்ள வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் சொன்னால் யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ என்ற சந்தேகம் வந்ததால் அவரே அதை அறிக்கையிடுகிறார். நம் இனத்தை சார்ந்தவர்கள் நான் சொன்னாலாவது அவர்கள் நம்புவார்கள் என்று அவர் நினைத்ததால் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றும் இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இன்றும் யூத மக்கள் 95% பேர் இந்த மீட்பரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பிறந்திருக்கிற பாலன் எல்லோருக்குமானவர், இந்த உலகில் இருக்கின்ற எல்லோருக்கும் பொதுவானவர். அவர்தான் புதிய ஆண்டை நமக்கு கொடுக்கிறார். அவர்தான் அன்னை மரியாவை இறைவனின் தாயாகவும் நம் தாயாகவும் திருச்சபையின் தாயாகவும் அவர் பிறந்ததால் தான் நாம் அன்னை மரியா கிடைக்க பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்று அவர் வழியாகத்தான், அந்த அன்னை மரி வழியாகத்தான் எவ்வளவோ மன்றாட்டுக்களை நாம் இயேசுவிடம் எடுத்து சென்று அதற்குரிய பலன்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அன்னை மரியா பெண்களுள் ஆசி பெற்றவர். இந்த உலகிலே எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பெண்களிலும், கோடான கோடி பெண்களிலும் இவர் ஒருவர் மட்டுமே ஆசி பெற்றவர், முழுமையான ஆசி பெற்றவர். இவர் ஒருவரை மட்டுமே இறைவன் தன்னுடைய மகனை பெற்றெடுக்க தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அந்த அளவிற்கு அவர் புண்ணியம் செய்தவராக, நல்லவராக, சிறந்தவராக, உண்மையான கடவுள் பக்தராக, கடவுளை முழுமையாக நம்புவராக, விசுவசிப்பவராக தன்னுடைய வாழ்விலே அவர் திகழ்ந்ததால் இப்படிப்பட்ட ஒரு புனிதையை, அன்னை மரியாவை, தன்னுடைய மகனை பெற்றெடுக்கும் ஒரு வாய்ப்பை அவருக்கு உருவாக்கி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான்
ஆண்டின் முதல் நாளான இன்று தாய் திரு அவையானது அன்னை கன்னிமரியா இறைவனின் தாய் என்கிற விழாவை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது எதற்காக? எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அவரை ஒரு பரிந்துரையாளராக, இடைநிலையாளராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசு செய்த முதல் புதுமையே சான்றாக அமைகிறது. கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்தபோது அங்கிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அன்னை மரியா பார்க்கிறார். அது இயேசுவுக்கும் தெரிந்திருக்கும், அங்கிருந்த எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு நினைத்திருந்தால் அவர் அதை செய்திருக்க முடியும். ஆனால் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையை அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் அன்னை மரியா ரசம் தீர்ந்து விட்டது என்று தன்னுடைய மகனிடம் சொன்னபோது, அம்மா இதை ஏன் என்னிடம் சொல்லுகிறீர், எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அப்படியே அவர் சென்று விடவில்லை. அந்த அன்னை மரியா எதை எதிர்பார்த்தாரோ, எந்த ஒரு புதுமையை அரும் அடையாளத்தை எதிர்பார்த்தாரோ, அந்த தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தண்ணீரை அங்கே திராட்சை ரசமாக மாற்றி, ஏற்கனவே பரிமாறப்பட்ட ரசத்தை விட மிகச் சுவையான ரசமாக அது மாறி எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே அவர் செய்த முதல் புதுமையே அன்னை மரியாவினுடைய பரிந்துரையால் நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் தாய் திரு அவை நமக்கு கொடுக்கின்ற சான்று. எனவே இந்த அன்னை மரியா ஒரு இடைநிலையாளர், ஒரு பரிந்துரைப்பாளர். அண்மையிலே திருத்தந்தை அவர்கள் ஒரு மடலை வெளியிட்டார்கள். அந்த மடல் உலகம் முழுவதும் ஒரு சர்ச்சையானது. என்ன சொன்னார் என்றால், அன்னை மரியா இணை மீட்பர், துணை மீட்பர் என்று நாம் திரு அவையிலே இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மடலை தயாரித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய இறப்பிற்கு பிறகு இந்த மடல் இப்பொழுது இருக்கின்ற திரு தந்தையால் அது பார்க்கப்பட்டு அவரால் வெளியிடப்பட்டது, லியோ அவர்களால். அந்த மடலிலே அன்னை மரியா இணை மீட்பரோ துணை மீட்பரோ அல்ல, அவர் ஒரு இடைநிலையாளர், ஒரு பரிந்துரைப்பாளர். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மீட்பர். எனவே அந்த மீட்கும் ஆற்றல் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பரை உருவாக்குகின்ற பணியில் தான் அன்னை மரியா ஈடுபட்டிருந்தார். எனவே இந்த திரு அவை அன்னை மரியாவை ஒரு பரிந்துரைப்பவராக, இடைநிலையாளராக நாம் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒரு சுற்றுமடலை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, இந்த டிசம்பர் மாதத்தில் என்று நினைக்கிறேன், அவர்கள் வெளியிட்டார்கள். அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்னை மரியா ஒரு சாதாரண மனிதர், ஆனால் மனிதரில் புனிதர், இறைவனால் சிறப்பான விதத்திலே அன்பு செய்யப்பட்டவர். எனவேதான் அவர் பரிந்துரைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு விசுவாச கண்ணோட்டத்திலே நாம் ஜெபித்து அளப்பரிய நன்மைகளை அவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம். எனவே அந்த அன்னை மரியா இறைவனின் தாய் என்று கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே அவர் நமக்கும் தாயாக இருக்கிறார், நம்மையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அந்த சிந்தனையிலே அவருக்குரிய வணக்கத்தையும் மரியாதையும் நாம் தொடர்ந்து செலுத்துவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Amen.
நமக்கு தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுக்களாக இப்பொழுது ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். கோட்டையும் எம் இறைவா, உம் திருமகனையை தலையாக கொண்டு அவரது பணியை மண்ணில் தொடர்ந்து ஆற்றும் திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். உம் திருமகனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி இரக்கத்தின் கருவியாக திகழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, இன்றைய புத்தாண்டு பெருவிழா திருப்பலியை சிறப்பு செய்து எங்களுக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தரும் எம் பங்கு தந்தை அருள்பணி ஆரோக்கியசாமி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் அவரோடு இருந்து ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆற்றலோடு எம் மக்களை அமைதியிலும் சகோதரத்துவத்திலும் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளிலும் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். வியத்தகு செயல் புரிபவரே எம் இறைவா, உமது அரவணைப்பிலும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழும் எம் பங்கு மக்களை ஆசீர்வதியும். இப்புதிய ஆண்டில் எம் பங்கு மக்கள், பங்கு தந்தையர்கள் அனைவரும் மகிழ்வுடனும் மன நிறைவுடனும் வாழவும் உம் திருமகனின் இறையாட்சி கனவை நனவாக்கும் மக்களாக நாங்கள் வளர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலான இறைவா, இன்றைய புத்தாண்டு பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாத நோயாளிகள், முதியவர்கள் இவர்களை ஆசீர்வதித்து இப்புதிய ஆண்டில் குடும்ப நலனும் இறை ஆசிரும் கொடைகளும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்று வளமோட வழிநடத்தப்பட உமது ஆசீர் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எம்டி அதை எடுத்து ரெடியாக வச்சிருக்கோம். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதற்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் எனக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் நாம் திரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான திரசத்தையும் போக்குக் கொடுக்கின்றோம். இணைகள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் புண்ணியங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இருபத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா,
நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர்வும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. Amen.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும்
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன் 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 கையை மேலே தூக்கு, நல்லா அப்படி தூக்கு. கிறிஸ்துவுடன் 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 கிறிஸ்துவுடன்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியாரவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வாறுள்ள அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.